வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் கடை திறப்பு விழா பற்றி தான் காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஐஸ்வர்யா கோலத்தை பார்த்து எல்லாருமே பாராட்டுறாங்க. கதிர் சொல்கிறாரு, கயல் பாப்பா ட்ரெஸ் நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முல்லை கேட்குறாங்க, அப்போ எனக்கு சாரி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்குது முல்லை அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ஜீவா கிட்ட உடனே மீனாவும் கேட்குறாங்க, இந்த சாரி எனக்கு நல்லா இருக்குதா ஜீவா அப்படின்னு கேட்குறாங்க. ஜீவா சொல்கிறாரு, இந்த புடவை விட அன்னைக்கு நீ கட்டியிருந்தே ஒரு ப்ளூ கலர் சாரி அதுதான் உனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. உண்மையெல்லாம் அப்படி சொல்லலாமா மாமா அப்படின்னு ஐஸ்வர்யா கிண்டல் பண்ணுறாங்க. மீனா உடனே கண்ணன் கிட்டக்கா, சரி ஐஸ்வர்யாவுக்கு இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்ணன் உடனே, ஐஸ்வர்யாவுக்கு என்ன அவள் தேவதை மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு கண்ணன். உன் டேஸ்ட் என்ன இப்படி போச்சோ அப்படின்னு மீனா கிண்டல் பண்ணுறாங்க. அடுத்ததா தனத்தோட மகனையும் கயல் பாப்பாவையும் வச்சு ரிப்பன் கட் பண்ணி கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. கல்லால் யாரை உட்கார வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கடைசியாக மூர்த்தியவே கல்லால் உட்கார வச்சிடுறாங்க எல்லோரும் சேர்ந்து. ஃபஸ்ட்டு வியாபாரம் யார் பண்ணுறது அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்குறாங்க. அண்ணியை வச்சு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. தனத்தோட அம்மா சொல்கிறாங்க, மொதல் தடவையாக மங்களகரமாக மஞ்சள் வாங்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தனம் இப்போ மஞ்சள் வாங்குறாங்க. பிள்ளையோட அப்பா பேர்ச்சம்பழம் வாங்குறாரு. இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொன்றா வாங்குறாங்க. மீனாவோட அப்பா கிட்டக்க சொல்கிறாங்க, இனிமேல் உங்கள் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு யாராவது கேட்டாங்கன்னா சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காருன்னு பெருமையாக சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தா பரவாயில்ல, 4 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் தானே வச்சுருக்கிறீங்க, இதில் என்ன பெருமை இருக்குது அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்கிறாரு. மீனா அவங்க அம்மா கிட்டக்க சொல்கிறாங்க, அப்பாலாம் இந்த ஜென்மத்தில் திருந்தவே மாட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தனத்தோட அம்மா கிட்டக்க சொல்கிறாங்க, ஒன்றுமில்லாத வீட்டில் கட்டி கொடுத்துட்டேன்னு கவலைப்பட்டேலம்மா, இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய கடை வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நீ வந்த ராசி தான் அப்படின்னு தனத்தோட அம்மா சொல்கிறாங்க. இன்றைக்கி எபிசோட் எந்த நெகட்டிவிட்டியும் காமிக்காமல் ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போயிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.